சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 10/5/2025 சனிக்கிழமை, சித்திரை மாதம் 27ஆம் நாள், திரையோதசி திதி இன்று மாலை 5:30 வரை. சித்திரை நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3:15 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஏதேனும் ஒரு முடிவினை செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சூரியனும் புதனும் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 5, 6 கூடியவர்கள் இன்றைக்கு ராசியில் இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாத காலமாகவே 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கின்ற கிரகங்களால் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகள் என்பது தான் உண்மை. கடன் பற்றிய பிரச்சனைகள் சில பேருக்கு அப்படியே போட்டு தலையை போட்டு பிச்சுக்குது. இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, உழைச்ச உழைப்பு அப்படியே போய்கிட்டு இருக்கு. சம்பளம் வாங்குறதுல பாதி கடனை அடைக்கிறதுக்கு, வட்டி கட்டுறதுக்கே போய்கிட்டு இருக்கு என்கின்ற மாதிரியாக கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது நோய் சார்ந்த விஷயங்கள் அல்லது எதிர்ப்புகள் சார்ந்த விஷயங்கள், தொழிலில் இப்படி எதிர்ப்பாக இருக்கே, அப்படி எதிர்ப்பாக இருக்கே, உன்னை சரியாக செய்ய விட மாட்டேன்றாங்களே அல்லது முட்டுக்கட்டை போடுகிறார்களே, இந்த மாதிரி தொழில் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சொந்த வாழ்க்கை ரீதியாகவோ பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்ஃபிடென்ட் வரக்கூடிய தன்மைகள். 6ஆம் அதிபதி இன்றைக்கு ராசியில் இருந்தாலும் கூட 6வது வீட்டிற்கு 8இல் மறைந்திருக்கின்ற காரணத்தினால எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெருசாக கடனை பற்றிலாம் இனிமேல் கவலைப்பட வேண்டாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் பகவான் இருக்கிறார், பரம்பொருள் இருக்கிறது, நம்ம என்றைக்குமே காப்பாற்றும், நம்மெல்லாம் அப்படி ஒன்று கீழே போயிட மாட்டோம் என்கின்ற மாதிரி வாழ்க்கையை பற்றிய ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு. கடன் நோய் எதிர்ப்புகளை விலக்கி வைக்க முடியும், சமாளிக்க முடியும் என்கின்ற மாதிரியான யோக பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதுவரைக்குமே உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, அதாவது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி இவர் பேசிட்டாரு, அந்த மாதிரி இவர் பேசிட்டார், அல்லது ஹியர்சேன்னு சொல்லுவோம் இல்லையா, மற்றவங்க சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்களோ இல்லையோ, உங்களை பார்த்து புறம் சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. உலகமே இப்படித்தானே இருக்கிறது, ஒன்றை ஊதி பெரிதாக்குவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சொல்லாத வார்த்தையை கூட ஒரு வார்த்தையை சேர்த்து இவர் இப்படித்தாங்க சொன்னார் என்கின்ற மாதிரியாக சொல்லி உங்களை பற்றிய ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அப்படி செய்யவில்லை, சொல்லவில்லை என்கின்ற மாதிரியான உங்களுடைய தவறான அபிப்பிராயத்தை மாற்றக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய சாதகமான நல்ல நாளும் தைரியமான நாளும் கூடங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய புத பகவான் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். கூடவே அவருடைய அத்தியந்திய நண்பர்னு சொல்லப்படக்கூடிய சூரியனோடு, உச்ச சூரியனோடு இருக்கின்ற அமைப்பு பெரிய அளவில் எந்த விதமான கஷ்டங்களையும் கொடுக்காத அமைப்பு. அதே நேரத்தில் செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குதுங்க. வீடு, வாகனம், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய ஆரோக்கியம் அல்லது உங்கள் மனசுக்கும் உடம்புக்கும் நல்லதை செய்யக்கூடிய சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறது, எதை செய்தால் அதே நேரத்தில் அது விரயத்தை கொடுத்து அதே நேரத்தில் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளால் அவங்களுடைய கல்வி கட்டணம் போன்ற விஷயங்களால் செலவுகள் இருக்கும். இந்த வருஷம் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ ஆகுது. அதுவும் குழந்தைகள் நம்ம காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் வெறுமன ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது போக இன்றைக்கு பயிற்சி பள்ளி, அந்த கோச்சிங் சென்டரு, இந்த கோச்சிங் சென்டரு, நீட்டுக்கு தனியாக ஒரு படிப்பு, அதுக்கு இப்படி ஒரு தனியாக ஒரு படிப்பு என்று வாங்குகின்ற சம்பளம் இரட்டை சம்பளமாக இருந்தாலும், கணவனும் வேலைக்கு போகிறாங்க, மனைவியும் வேலைக்கு போகிறாங்க, அப்படி இருந்தாலும் கூட 10 பைசா மிச்சம் பிடிக்க முடியாமல் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காகவே நம்முடைய இந்த நிகழ்காலத்தை தியாகம் பண்ண வேண்டி இருக்கிறதே என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு
கொஞ்சம் நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். செலவு செய்தாலும் பரவாயில்லை, இதுக்காகத்தானே பண்ணுறோம், ஒரு செலவுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கணும்ல. வெட்டி செலவு, விரைய செலவு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், டக்குன்னு அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு, வருமானம் இப்படி போச்சு அப்படி போச்சு, வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்து வைத்திருந்த பணம் இந்த மாதிரி அசுபமாக திரும்பி வரவே முடியாத வழியில் போயிடுச்சே என்கின்ற செலவாக இல்லாமல் குழந்தைகளுக்கான ஒரு சந்தோஷ செலவாக, குழந்தைகளுக்கு இந்த இடத்துக்கு அனுப்பணும், இந்த பயிற்சி கொடுக்கணும், இந்த ஸ்கூலுக்கு போகணும், இந்த வேலைக்கு அனுப்பணும், வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்பணும், அல்லது அவங்களுடைய திருமணத்திற்காக இந்த செலவுகள் ஆகுது என்பது மாதிரியான குழந்தைகளுக்கான சந்தோஷ செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே ரிஷபராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இருக்குங்க. இளைய பருவத்தினர், ஐயா பெரியவங்களே சொல்லிக்கிட்டு போகிறீங்க, எங்களை மாதிரி இன்னும் கல்யாணம் ஆகாதவங்க இளைய பருவத்தினருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வெளிமாநில போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இருக்கிறது. பாஸ்போர்ட்டு விசா மாதிரியான அமைப்புகள், கிழக்கே போவதற்கு இருந்து வந்த தடைகள், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போக தடைகள் இருந்தது, எல்லாம் விலகக்கூடிய யோக சுப மாற்றமுள்ள நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. ராசிநாதன் பலவீனத்திலிருந்து வெளியே வந்துட்டார். இதுவே ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு. அதாவது கடந்த ஒரு 3 மாத காலமாகவே, சில வாரங்களாகவே நீச்சம் என்கின்ற ஒரு பலவீன நிலைமையிலையும், கூடுதலாக இருள் தன்மைன்னு சொல்லப்படக்கூடிய ராகுவோடும் சனியோடு சேர்ந்து அதே நேரத்தில் சுக்கிரன் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏதோ ஒரு பெண் உறவுகள் தான் மிதுன ராசிக்கார ஆண்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. கடந்த சில வாரங்களாகவே மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், தோழியாக கூட இருக்கலாம். ஏதேனும் ஒரு பெண் உறவுகள், பெண் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாதிரியான தற்காத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை அனுபவித்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொந்த காலில் நிற்கிறதுக்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய லாபகரமான நல்ல நாளுங்க இன்றைக்கு. ராசிநாதன் இன்றைக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். கூடவே நண்பரோடு இருக்கிறார். 3ஆம் அதிபதி இன்றைக்கு உச்சமாக இருக்கிறது என்பது ஒரு 1000 யானை பலம் மனசுக்குள்ளே உடம்புக்குள்ளே புகுந்துகிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புங்க இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. படிப்படியாக வெற்றியை நோக்கி மாறக்கூடிய, நகரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் இன்னும் ஒரு 10 மாத காலத்திற்கு அப்படியே ஒரு நல்ல அமைப்புகளுக்கு தான் உச்சத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார்னு சொல்லுவோம். நீங்களே உச்சத்தை நோக்கி போகக்கூடிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடந்த சில வாரங்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்களுக்கெல்லாம் இப்போது விடை கிடைக்கும். எதை எப்படி பண்ணுறது? ராசிநாதன் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரா, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கான வாய்ப்புகள் என்ன, எந்த இடத்துல தோற்று போனோம், இந்த இடத்துல ஏன் விட்டு கொடுத்தோம், இந்த இடத்துல ஏன் இப்படி நடந்தது என்கின்ற மாதிரியாக பதில் தெரிய முடியாமல் மனசுக்குள்ளேயோ போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த மனசுக்குள்ளே குழப்பி கொண்டிருந்த அமைப்புகளுக்கெல்லாம் பதில் தரக்கூடிய நாளாகவும், ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் வெற்றிகள் அடையாளம் காணப்படக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அரசு சார்ந்த வேலைகள், அரசு வேலையே இது வரைக்கும் நிறைய படிக்கிறேன், நிறைய பரீட்சை எழுதுகிறேன், அரை மார்க்கில் போகுது, 1/4 மார்க்கில் போகுது, எனக்கும் அரசு வேலைக்கும் சம்பந்தமே இல்லையோ, பிராப்தமே இல்லையோ என்கின்ற மாதிரியாக ஒரு நிச்சயமில்லாத சூழலில் இருந்து வந்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கூட அரசாங்க ஆதரவு கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும் என்பது போன்ற நல்ல நம்பிக்கையோடு கூடிய அத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல இன்றைக்கு சூரியன் புதன் இணைந்திருக்கக்கூடிய தொழில்துறை நன்மைகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. 3-12 கூடியவர் என்று சொல்லப்படக்கூடிய புதன் இப்போது 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அங்கே தனாதிபதியாகிய உங்களுக்கு எல்லா செல்வ வளங்களையும் கொடுக்கக்கூடிய சூரியன் உச்ச நிலையில் இருப்பது மிகப்பெரிய நல்ல யோகங்க. சூரியனும் புதனும் தங்களுக்குள் நண்பர்கள் என்கிற காரணத்தினால இதுவரைக்குமே நட்பு சார்ந்த விஷயங்களில் தொழில் ஆரம்பித்து சில நேரத்தில் முகத்துக்கு நேரம் எதையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில், என்னதான் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டாக போயிட்டார், இவர் எப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறது என்கின்ற மாதிரியாக வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் முகத்திற்கு நேராக எப்படி சொல்வது, தயங்கிக் கொண்டே இருந்த வெளிப்படுத்த முடியாத கருத்துக்களெல்லாம் இன்றைக்கி டக்குன்னு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
தனாதிபதி 10ல் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால தொழில் முன்னேற்றம் இனிமேல் கண்கூடாக இருக்கும். ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு விவசாயமாக இருக்கட்டும், எதில் பணம் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறீங்களோ, ஒரு மிஷினரிஸ் வச்சுருக்கிறேன் அல்லது அப்பாவோடு சேர்ந்து தொழில் பண்ணுறேன், அப்பாவுடைய தொழிலை பண்ணுறேன், இது குடும்ப தொழில் என்கின்ற மாதிரியாக கடந்த 2 வருஷமாகவே முடங்கி போயிருந்த தொழில் அமைப்புகள் எல்லாமே இந்த மாதத்திலிருந்தே, இந்த வாரத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய தன்மைகள். 2 வருஷமாக நம்ம பண்ண முயற்சியெல்லாம் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடந்தது. ஆனால் அன்னைக்கு பண்ணதாங்க இன்னைக்கு கை கொடுக்குது என்கின்ற மாதிரியாக இனிமேல் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்றவைகள் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 12ஆம் அதிபதி இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறனால ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை வச்சிருக்கிறவங்க, தூர இடங்களுக்கு பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஏதேனும் ஒரு அந்த அமைப்பு, ஒரு சிற்பக்கலை சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது எழுத்துவன்மை, சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே 10ஆம் இடம் பதவியை குறிக்கக்கூடிய இடம். இது வரைக்கும் சம்பள உயர்வு கிடைக்காதவங்க, பட்டம் பதவி போன்ற அமைப்புகளில் ஒரு இட மாறுதல்கள் கிடைக்காதவங்க, ப்ரொமோஷன் கிடைக்காதவங்க எல்லாருக்குமே இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு தேவையானதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அமைப்பு, பர்மிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு டேபிளில் அவருடைய ஃபைல் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க, அவர் மட்டும் அந்த ஃபைலை பார்த்து ஒரு கையெழுத்து போட்டார்னா ப்ரொமோஷன் உடனே கிடச்சிரும், அல்லது இந்த இடமாறுதல் கிடச்சிரும், சம்பள உயர்வு கிடச்சிரும். அவருக்கு தான் அதை பார்க்குறதுக்கு டைம் இல்லை அல்லது மனசு இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு நிலையில் தேக்க நிலையாக இருந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த ஃபைல் மூவ் ஆகுவது மாதிரியான எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளுங்க கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சம் என்கின்ற நிலையில் 2-11 புதனும் இன்றைக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. எல்லா பாக்கியங்களும் இனிமேல் தடையில்லாமல் கிடைக்கும். அவங்கவுங்களுக்கு தேவையான வயதிற்கு ஏற்றாற் போல ஒரு கல்வி பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளி கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கார மாணவருக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள், அப்பா அம்மா இதை பண்ணுறாங்க அல்லது ஸ்கூலில் இது நடக்கிறாங்க, காலேஜில் இப்படி சொல்கிறாங்க என்கின்ற மாதிரியாக குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு அந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் தெளிவுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை சொல்லலாம். கல்விக்கு அடுத்து அப்படியே வந்துட்டிங்கன்னா திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகள், வேலை போன்ற அமைப்புகளில் ஒரு 25 வயதுலேருந்து 30க்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அந்த வேலையில் செட்டில் ஆகணும் இல்லையா. இதுவரைக்கும் சிம்மராசிக்காரர்கள் வேலையில் செட்டில் ஆகாமல் இருந்தவர்கள் கடந்த ஒரு 3-4 மாத காலமாக எந்த வேலை என்ன ஏது எல்லாமே இவ்வளவு ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது என்கின்ற நிலைமையில் இருந்தவர்களுக்கு இன்றைக்கு 2-11 புத பகவான் 9ஆம் இடத்தில் வந்திருப்பதால் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பணம் சம்பாதிக்கிற வயசே அந்த வயசு தானங்க. ஒரு 23-24 வயசுக்கு பிறகு நம்ம மனசு எல்லாமே அந்த மாதிரியாக போயிடுது இல்லையா. சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்ச நாள் பொறுங்க, இந்த அஷ்டமச்சனி கொஞ்சம் போகட்டும். ஏதேனும் எந்த துறையில் நீங்கள் சொந்தமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறை பற்றிய அறிவை வளர்த்து கொள்வதற்காக இன்னும் 2 வருஷங்கள் பொறுத்திருந்தால் நல்லது என்கின்ற கைட்னஸ் கிடைக்கக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டு. பொதுவாகவே 8ல் உங்களுக்கு அஷ்டமச்சனி இருந்தாலும் கூட வேதை அமைப்பின் காரணமாக மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பெரிய அளவில் அஷ்டமச்சனியால் தொல்லைகள் இருக்காது. ஆனாலும் அஷ்டமச்சனியில் புதிய விஷயங்களுக்கு தடைகள் இருக்கும். கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தான் எல்லாம் நடக்கும். சில விஷயங்களில் பணம் பற்றிய புரிதலை கொடுக்கும் என்பதால் பணம் விரயமாகக்கூடிய காலகட்டமும் இருக்கும். ஆகவே சொந்த தொழில், வியாபாரம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் அகலக்கால் வைக்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் இன்றைக்கி புரியுபடும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், கொஞ்சம் ஒரு வருஷம் இதை பற்றி தெரிஞ்சுக்குவோம், ஒரு 1.5 வருஷம் கழித்து இதை பண்ணலாம் என்கின்ற மாதிரியான தெளிவுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் இப்போது நல்லா இருக்குங்க. சொந்த ஊரில் கோவில் கட்டணும், குலதெய்வத்துக்கு அது பண்ணணும், குலதெய்வம் விரும்பின ஒன்று, குலதெய்வத்துக்கு ஒரு நேர்த்தி கடன்கள், இந்த மாதிரியான ஆன்மீக சூழல்களும் உண்டாகக்கூடிய ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு நல்ல இஷ்ட தெய்வ தரிசனம் கூட கிடைக்கக்கூடிய, இந்த வாரத்திலேயே நம்ம விருப்பப்பட்ட ஒரு கோவிலுக்கு சென்று அதன் மூலமான சில நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 12ஆம் அதிபதியோடு 8ல் மறைந்திருக்கின்ற நாள் இன்றைக்கு. ஒரு சில வாரங்களாகவே பெரிய குழப்பத்தில் இருந்தீங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருமே. ஏன்னா ராசிநாதன் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீன நிலைமையை அடைஞ்சிருந்தார். இப்போ அவர் 8ஆம் இடத்திற்கு மாறிட்டார்.
பலவீனத்திலிருந்து அவர் 8க்கு மாறுறது பெரிய வகையில் ஒரு ரிலீஃப் தான். ஐயா 8ஆம் இடத்துல கூட அவர் நல்ல பலன்களை செய்கிறது இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட அதாவது ரொம்ப கஷ்டத்திலிருந்து இப்போ கஷ்டத்துக்கு மாறி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ரொம்ப கஷ்டத்தை அவர் வெளியே அனுப்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஆக எல்லா நிலைமைகள்லையும் இனிமேல் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மிக முக்கியமாக எதிர்பாராத சில சந்திப்புகள், எதிர்பாராத சில திருப்பு முனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஒருத்தரை பார்க்குறதுக்கு போனேன், ஒரு 3-4 தடவை போனேன், ஆனால் அவரை பார்க்க முடியல, பிடிக்க முடியல. அவரை பார்த்துருந்தா, அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டிருந்தா, அவர்கிட்ட ஒரு உதவி கேட்டிருந்தா இது சரியாக நடந்திருக்கும். இப்போது நான் இருக்கிற சிக்கல்களுக்கு அந்த சந்திப்பு நடக்காதது தான் காரணம் என்கின்ற மாதிரியான ஒரு என்ன செய்வது என்பதுகின்ற ஒரு இயலாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு யாரை பார்க்க போயும் எதை முடிக்க போயும் கிடைக்கலையோ அது தற்செயலாக எதிரிலே வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. தகால்னு ஒரு இடத்துல பார்த்துட்டேன், இதன் மூலமாக என் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்ற மாதிரி இந்த நாளிலிருந்து ஒரு வாரத்திற்குள் இதை மாதிரி எதிர்பாராத சந்திப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சமீப காலத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ பணம் போச்சுங்க, அவ்வளோ பணம் போச்சுங்க. ஆன்லைனில் ஒருத்தர்கிட்ட சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் அறிமுகமானார், இனிக்க பேசினார், ஒரு நல்ல விதமாக சாட் பண்ணார், அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பண்ணார். அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், என்னன்னு பார்த்தா திடீர்னு பண இழப்பு வந்துருச்சுங்க. இந்த மாதிரியான அறிமுகம் இல்லாதவர்கள் சமீபத்தில் ஃபேக்காக அறிமுகமானவர்களின் மூலமாக தொழில் ரீதியாகவோ வேறு ரீதியாகவோ பணத்தை இழந்தவர்களுக்கு பணம் திரும்ப கிடைப்பதற்கான வழிமுறைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு மாநிலம் விட்டு மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான எண்ணங்களும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தமிழ்நாட்டை விட்டு வெளியில் தாண்டி குறிப்பாக வடகிழக்கு என்று சொல்லப்படக்கூடிய நமக்கு வடகிழக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மாநிலங்களுக்கு போய் அதன் மூலமாக தொழில் அமைக்கலாம், அல்லது அங்கே போய் படிக்க போகலாம், இன்னும் சில வருடங்களுக்கு அங்கே இருக்கலாம் என்கின்ற மாற்றங்கள் தேடி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கன்னிக்கு இப்போது ராசிநாதன் பலவீன நிலையை விட்டு வெளியே வந்து விட்டதால் இன்னும் சில மாத காலத்திற்கு, குறிப்பாக ஒரு வருஷ காலத்திற்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நினைத்தது ஓரளவிற்கு நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான புதன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல வலிய நிலைமையில் அருமையாக உட்கார்ந்துருக்கிறார். கூடவே 7ல் ஒரு உச்ச கிரகம் லாபாதிபதினு சொல்லுவோம். 11ஆம் அதிபதி இன்றைக்கு 7ஆம் இடத்துல உச்சனாகி ராசியை பார்க்கிறார், கூடவே பாக்கியாதிபதியும் பார்க்கிறார். 9, 11 கூடியவர்கள் இணைஞ்சிருப்பதுன்றது பண விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2, 9, 11ஆம் அதிபதிகள் தான் பணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஒரு மாதிரியாக எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறது. சில பேரை பார்த்திங்கன்னா 100 கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, சில பேர் 1000 கணக்கில், இன்னும் சிலரை பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில், யாரோ ஒருவர் 2 பேர் கொஞ்சம் பேர் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரியான பணப்புழக்க அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர்கள் 2, 9, 11 கூடியவர்கள் என்பதால் அவர்கள் சார்ந்த அமைப்புகள் இன்றைக்கு வலிமையான நிலைமையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. கடந்த காலத்தில் குறைவாக சம்பாதிக்க முடிய ஒரு நிறைவான சம்பாத்தியம் இல்லை, குறைவாக தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கெல்லாம் எவ்வளோ பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும் என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கூட்டு தொழில் பண்ணலாமான்ற ஐடியா சில பேருக்கு வரும், அது நல்லாவும் இருக்கும். ஒருத்தரை நம்பி உங்கள் திறமை என்னுடைய பணம் இந்த மாதிரியான விஷயங்களில் இப்போது இந்த வாரத்திலேயே தெளிவான முடிவெடுத்து கூட்டு தொழில் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சிலருக்கு மனைவி மூலமாக மனைவியின் அண்ணன்மார்கள்னு சொல்லப்படக்கூடிய மச்சாமார் மாமாமார் போன்றவர்களோடு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே மனைவியின் அப்பா மூலமாக அம்மா மூலமாக உதவிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அந்த மனைவி வீட்டார் ஏதேனும் உதவிகளை செய்யக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனைவியுடன் கூட பிறந்தவர்களின் மூலமாக மேன்மைகள் வரக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு இருக்குது. அப்படியே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கணவர் மதிக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு துலா ராசிக்கார பெண்களுக்கு இருக்கும். பரஸ்பர நம்பிக்கை, பரஸ்பர புரிந்துணர்வு இருக்கக்கூடிய அமைப்புகள் 7ஆம் பாவகத்தில் இன்றைக்கு உச்ச கிரகம் இருப்பதால் சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஒரு பலனையும் சொல்லிடலாம். அதாவது முதல் தரம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒரு மாதிரி பிரேக் ஆகி போச்சுங்க, இப்போ தான் அந்த கோர்ட்டுக்கிட்டுன்னு போய் டிவோர்ஸ் எல்லாம் ஆயிருக்கு. செகண்ட் மேரேஜாவது கொஞ்சம் நல்ல விதமாக நடக்குமா, இப்போ வாழ்க்கையே கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்குதுங்க, செகண்ட் மேரேஜ் நிலையா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு இந்த மாதிரியான குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு கூட நல்ல 2வது வாழ்க்கை நடக்கும் என்பதற்கான அஸ்திவார அமைப்புகள், சில அறிமுக அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாற்றமுள்ள முன்னேற்றமான நல்ல நாளாகத்தாங்க அமைஞ்சிருக்கு. அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல இன்றைக்கு சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே அட்டமாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் அது ஒரு விபரீத ராஜயோகம்ன்ற எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. நம்ம என்னென்ன முயற்சி இந்த குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம ஒரு முயற்சியை செய்ய போக அந்த முயற்சி வேறு விதமாக அதே நேரத்தில் நல்லதாக நடக்கக்கூடிய நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ராசிநாதன் பலவீனத்தில் இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனாலையும் குரு ராசியை பார்க்கறதுனாலையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை என்கின்ற ஒரு சுபமான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 10ஆம் அதிபதி இன்றைக்கு உச்சனாக இருப்பதால் 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பதால் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நல்ல உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வியாபார பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள், விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சிக்கான கடன்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ரொம்ப நாளாக பேங்க்கில் இந்த விஷயத்திற்கு கொஞ்சம் கடன் கேட்கலாம்னு இருக்கிறேன், மனசுக்குள்ளே காகிதத்தில் தான் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறேன், இந்த திட்டம் செயலானால் எனக்கு ஒரு நல்லவைகள் நடக்கும் என்பது மாதிரியாக கொஞ்சம் நீண்ட நாட் போராட்டமாக ஒரு விஷயத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இதுதான் லட்சியம், இதில் தான் என்னுடைய வாழ்க்கையே இருக்குது என்கின்ற மாதிரி நீண்ட முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு மற்றவர்கள் வங்கிகள் போன்ற அமைப்புகள் அல்லது உயர் அந்தஸ்து கிடைப்பவர்கள், உயர் அந்தஸ்து வைத்திருப்பவர்கள் அனைவருமே கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக ஏதேனும் ஒன்றை செய்து கொடுக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வேலையில் ப்ரொமோஷன் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் முழுக்கவே கண்டிப்பாக உண்டு. வருகின்ற வாரத்திலேயே இதுவரைக்கும் தடையாகி இருந்த ப்ரொமோஷன் போன்றவைகள் வரக்கூடிய அமைப்பு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுமதிகள் கிடைக்காம இருந்தவங்க ஒரு பட்டா சார்ந்த விஷயத்திற்கு நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், அல்லது ஒரு பெர்மிஷன் இதற்கு கிடைக்கணும், ஒரு காவல்துறையுடைய சப்போர்ட் வேணும் என்கின்ற மாதிரியாக ஒரு அரசு உயர் அதிகாரிகளை சந்திக்க முடியாமல் இருப்பவர்கள் எல்லோருக்குமே அடுத்த வாரத்திலேயே சாதகமான உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது அவர்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் நல்ல அமைப்புகளில் வழிகாட்டக்கூடிய நிலைமைகள் என அனைத்தும் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளான இன்று விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி இன்றைக்கு 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய 5-9 தொடர்புகள் ஏற்றக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. கூடவே தர்மகர்மாதிபதி யோகம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த சில வாரங்களாகவே தொழில்துறை அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இல்லை. கடன், நோய், ஏதாவது ஒரு பிரச்சனை, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் என்கின்ற மாதிரியாக மன சஞ்சலத்தை கொடுத்து கொண்டிருந்த எல்லா நிலைமைகளும் இன்றையிலிருந்து நல்லபடியாக மாறுது அப்படின்னே சொல்லிடலாம். தர்மகர்மாதிபதி யோகம் இன்றைக்கு வலிமையாக 5ஆம் இடத்தில் இருக்கிறனால தொழில்துறை முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும். இந்த தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மம் செய்யக்கூடிய வேலையின் முயற்சியின் விளைவாக செய்யக்கூடிய வேலையின் மூலமாக, தொழிலின் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் அந்த வருமானத்தை தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் தாங்க தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்கிறது. அந்த அமைப்பு இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு தெளிவாக இருக்கிறது. 10ஆம் இடம் வலுவான நிலைமையில் இருக்க 10ஆம் அதிபதியும் வலுத்து 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இதுவரைக்கும் கிடைக்காத அளவிற்கு தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக உயரமான இடங்களில் தொழில் பண்ணக்கூடியவர்கள், தென்னை மரம், பனை மரம், பாக்கு மரம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்கள் எல்லாருக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. புதன் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர், சிஸ்டம் சம்பந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, இன்றைக்கு இந்த ஐடி பிரபலமாக இருக்கிறது இல்லையா, இந்த ஐடி துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மன அழுத்தங்கள், ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படக்கூடிய வேலையில் கிடைக்கக்கூடிய பணி அழுத்தம், இந்த ஷிஃப்ட்டு போகிறேன், அந்த ஷிஃப்ட்டு போகிறேன், எனக்கு இந்த ஷிஃப்ட்டு வேணும், அல்லது நைட் ஷிஃப்டாகவே போய்கிட்டு இருக்கேன் என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய குறிப்பாக தனுசு ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த பணி அழுத்த நிலைமைகள் மாறக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடத்துல இன்றைக்கு உச்சகிரகம் இருப்பதால் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாகவும், குழந்தை பாக்கியம் இல்லை என்கின்ற ஒரு நீடித்த நாளாக
கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, மருத்துவத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார தம்பதியினருக்கு அடுத்த வருடமே நல்ல தங்க விக்கிரகம் மாதிரியான ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைப்புகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இன்றைக்கு உயர்ந்த சிந்தனைகள் வரும், லட்சியம் எது என்பதில் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 8, 9 கூடியவர்கள் இன்றைக்கு 4ஆம் இடத்துல சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. அதே நேரத்தில் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 6ஆம் அதிபதியாகவும் இருப்பதால் இன்றைக்கு வீடு வாகனம் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். சிலருக்கு பழைய வாகனத்தினால ரொம்ப பெரிய செலவுகள் வரும். இந்த வாரம் வரைக்குமே இதை மாற்றிடலான்னு இருந்தால் கடைசி நேரத்தில் இந்த வண்டி இப்படி செலவு வைக்குதே, அதுவும் சக்திக்கு மீறி செலவு வைக்கிறதே, நம்ம வாங்குகிற சம்பளத்தில் 30% இதுக்கே செலவு பண்ணணும் போல இருக்கே என்கின்ற மாதிரியாக பழைய வாகனம் விஷயத்தில் செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த வாரத்திற்கு அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய வாகன பிராப்தி ஏற்படக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. கடந்த காலத்தில் 9ஆம் அதிபதியாகிய புதன் சில வாரங்களாகவே நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருந்ததால் தந்தையுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் சொந்த ஊருக்கு போக முடியலையே, அல்லது வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறனே திரும்ப இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு போக முடியாத ஒரு சூழல்கள் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஆகிக்கிட்டே போகுதே, நீண்டு கொண்டே போகிறதே வெளிநாட்டு இருப்பு வெளிமாநில இருப்பு என்கின்ற எண்ணங்களில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே சொந்த ஊருக்கு திரும்பி வருவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தாயுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் கண்டிப்பாக இன்னும் சில வருடங்கள் இருப்பார்கள், ஆரோக்கியமாகவே இருப்பாங்க என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய சுக நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. பெரிய கஷ்டங்கள் எதுவும் இனிமே மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை இந்த ராசி பலன் பகுதியில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரி டக்குன்னு ஒன்று நடந்தில்லைங்களையா என்கின்ற அமைப்பும் கண்டிப்பாக சிலருக்கு முணுமுணுப்பும் மகராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஆயினும் கடந்த 4-5 வருடங்களாக இருந்து வந்த சோதனைகள் அத்தனையும் முழுமையாக விலகிவிட்ட நிலைமையில் 5 வருஷம் பட்ட கஷ்டத்தை 5 நாள்லையோ 5 மணி நேரத்திலேயோ தீர்த்துக்க முடியாது இல்லையா? குறிப்பாக ஒரு 5 மாதத்திற்குள்ளாவது அதற்கான அமைப்புகள் உருவாகணும் இல்லையா? அதே மாதிரி முன்னேற்றத்திற்கான அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் மண் மாதா என்கின்ற மண் சார்ந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் அமையும். கடந்த காலத்தில் குடும்பங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய அமைப்புகளும் உண்டு. எதுவும் நல்லதாக நடக்கக்கூடிய யோக நாள் தான் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு கேந்திராதிபதியும் கோணாதிபதியும் 3ஆம் இடத்துல இணைஞ்சிருக்கக்கூடிய நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் இருக்கு. சூரியனும் புதனும் இன்றைக்கு 3ஆம் இடத்துல நல்ல விதமாகவே இருக்கிறார்கள். 3இல் சூரியன் உச்சம் என்கின்ற அதிவலிமை நிலைமையில் இருக்கிறார். பொதுவாகவே 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சூரியன் நல்ல பலன்களை தருவார் என்பது விதி. உங்களுக்கு யோக கிரகம்னு சொல்லப்படக்கூடிய நட்பு கிரகமான புதனும் 5 குடையவர் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதும் மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு. ஆகவே கடந்த காலத்தில் இருந்து வந்த அத்தனை ஒரு வேதனை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக மாறக்கூடிய நிலைமைகள் இப்போது இருக்கிறது. ஒரு சில சூழ்நிலைகளில் குடும்பத்தில் பேச்சை கேட்க முடியாத ஒரு அமைப்புகள் இருந்தது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு குழப்ப சூழ்நிலைகள், அம்மா அப்பா பேச்சை கேட்க முடியாமல் இருந்து வந்த குழந்தைகளை சரியாக கவனிக்க முடியாமல் இருந்த கும்பராசிக்காரர்கள், மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம் என குடும்பமே திசை மாறி போய் குடும்பமே சிதறி போய் கிடந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இப்போது நீங்கள் எல்லாமே யுனைட்டியாக ஒற்றுமையாக ஒன்று சேரக்கூடிய ஓரிடத்தில் இணையக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சிறப்பு நாள் இன்றைக்கு. மனசில் தைரியம் வரும். இதுவரைக்கும் அடுத்தவங்களுடைய உதவினாலே வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலம் போய் உங்களுடைய சொந்த காலில் நீங்கள் நிற்க ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக கும்பராசிக்கார நடுத்தர இளைய பருவத்தினர் எல்லாருக்கும் சொல்லிட முடியும். சோதனைகள்லாம் தீர்ந்துடுச்சு. அதை விட முக்கியம், வந்த வாய்ப்பை இது வரைக்கும் நழுவ விட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வாய்ப்புகள் இனிமேல் தெளிவாக இருந்து அதை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. இந்த துறையில் தான் சாதிக்கணும், எழுத்து துறையில் சாதிக்கணும், நான் நல்லா எழுதுவேன், நல்லா கதை எழுதுவேன், நல்லா வசனம் எழுதுவேன், இதற்கான துறைகளில் நான் வாய்ப்பு தேடிக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கலைத்துறையில் ஜெயிக்கணும், இந்த குறிப்பிட்ட துறையில் நான் பெரிய ஆளாக வரணும், அரசியலில் நான் முன்னேறணும் என்கின்ற மாதிரியாக ஒரு இலக்கு வைத்து செயல்படக்கூடிய கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இனிமேல் நீங்கள் நன்றாக இருப்பதற்கான அத்தனை வழிமுறைகளும் தெரியக்கூடிய, இதுவரைக்கும் நீங்கள் கைவிட்டு விட்டு இருந்த அத்தனை விஷயங்களும் உங்களை தேடி வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மனக்கட்டுப்பாடுகள் வரக்கூடிய தன்மைகளும் உண்டு. தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகள் என்ன என்பதை இன்றைக்கி நீங்களே உங்கள் மனமே உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு. இந்த பழக்கம் நமக்கு தேவையற்றது, இந்த தவறான ஒரு தொடர்பு நமக்கு தேவையற்றது, இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையில்லாதது என்பது மாதிரியான நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 90% அத்தனை துன்பங்களும் விலகிவிட்ட வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6-7 சூரியனும் புதனும் இன்றைக்கு 2ஆம் இடத்துல வலுவான நிலைமையில் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. மனைவியாலோ அல்லது கணவனாலேயோ ஒரு இன்பமான நல்ல கடன்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனைவிக்கு இந்த சொத்து வாங்கிறது அல்லது மனைவியின் பேரில் சொத்து வாங்கிறது, மனைவியின் பேரில் வீடு நிலம் வாங்குவது போன்ற அமைப்புகளுக்காக நல்லவைகளுக்காக மீனராசிக்கார ஆண்கள் கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடன் வாங்கினாலும் அந்த சொத்து பத்துக்கள் பெருகும் என்கின்ற நம்பிக்கை, ஒரு நல்ல விஷயத்திற்காகத்தான் இதை செய்கிறோம் என்கின்ற மாதிரியாக ஒரு சின்ன தவறுகள் நடந்தாலும் கூட, ஒரு சிறிய ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் அது பெரிய அளவில் நன்றாகவே வரும், நம்பிக்கையோடு இதை செய்வோம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 4-7 இன்றைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறனால அம்மாவால் பணவரவுகள் சிலருக்கு கண்டிப்பாக உண்டு. அம்மா இதுவரைக்கும் மறுத்த விஷயங்கள் எல்லாம் இன்னையிலிருந்து ஒரு வாரத்திற்குள்ள ஏதேனும் ஒரு விஷயத்தை, நியாயமான விஷயத்தை நீங்கள் தாய்கிட்ட கேட்பதற்கான நாட்களாக கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த விஷயம் எனக்கு தேவைமா, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கிறீங்க, இந்த விஷயத்தினால இதை செய்கிறதுனால எதிர்காலத்தில் எனக்கு நல்லா இருக்குன்ற மாதிரியாக தாயுடைய நல்ல சூழ்நிலையில் சில விஷயங்களை எடுத்து சொல்லி அவருடைய சம்மதத்தை பெறுவதற்கு ஏற்ற ஒரு முதன்மை நாளாகவும் இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குது. கடந்த காலத்தில் சம்பாதிக்க முடியாமல் இருந்த துறைகள்னு சில விஷயங்களை வச்சுருப்பீங்க இல்லையா, ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியல அல்லது இதற்கும் நமக்கும் ஒத்து வரவே மாட்டேங்குது, இந்த ஒரு விஷயத்தில் இவருக்கும் நமக்குமே சரியாக வரமாட்டேங்குது என்கின்ற மாதிரியாக எந்த ஒரு இடத்தில் எந்த ஒரு நபரிடத்தில் ஒத்து வரவில்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்தீங்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய ஒரு மாற்றமுள்ள நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது என்பது ஒரு சூழ்நிலைகளில் மனசு கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான். இப்படி ஒன்று வந்து விடுமோ, அப்படி ஒன்று வந்து விடுமோ, கடன் இப்போ இருக்கிறது கூடிடுமோ அல்லது கடனையே அடைக்க முடியாமல் போயிடுமோ என்கின்ற மாதிரியான சூழ்நிலைகள் மனத்தாங்கல்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் நம்பிக்கை இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. ராசிநாதன் இப்போது பரிவர்த்தனையில் இருக்கிறார் இல்லையா, பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது என்பதை மனசு இன்றைக்கு மாலை 4 மணிக்கு பிறகு உணரக்கூடிய சில சூழ்நிலைகள் உண்டு. பகல் புழுக்க கொஞ்சம் போராட்டமாகத்தான் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆயினும் மாலை மங்கியதற்கு பிறகு சில பல மாற்றங்கள் ஏற்பட்டதற்கு பிறகு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய, எதிர்கால தொலைநோக்கோடு சிந்திக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு